ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إن اليهود والنصارى لا يسلمون فخالفهم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله என்ற திருக்கலிமாவை முதற்றளவில் அல்ல உள்ளத்தால் ஒழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாரிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றமுறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவருடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள்வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய கபறுகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருள்வாரிப்பானாக. சபைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நாம் வாழுகிற உலகெங்கும் அமைதியின்மையும் வன்முறையும் போர் நடவடிக்கைகளும் ஓயாமல் தொடர்கதையாக நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு பக்கம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டால் கூட அதற்கான முயற்சிகளை யார் மேற்கொள்கிறார்களோ அவர்களே அந்த உடன்படிக்கைகளையும் ஒப்பந்தங்களையும் வெளிப்படையாகவே மீறுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி இந்த மாதத்தின் தொடக்கம் வரைக்கும் சுமார் 2.5 ஆண்டு காலம் பாலஸ்தீனத்தின் மீது, அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தியது. 3 நாட்களில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு வந்து விடுவோம் என்று வாய் வீரம் பேசிக்கொண்டு சென்றவர்கள் 2.5 ஆண்டு காலமாக கடத்தப்பட்ட கைதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் திணறினார்கள். இந்த போரிலே இருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் கடைசியில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை, அந்த அமைதி உடன்படிக்கை அமெரிக்க அதிபரால் முன்மொழியப்பட்ட பொழுது உலகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், பார்வையாளர்கள் 2 குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். ஒன்று, இந்த 20 அம்ச திட்டம், போரை நிறுத்துவதற்காக அமெரிக்க அதிபர் கொண்டு வரக்கூடிய 20 அம்ச திட்டம், அது இஸ்ரேலுக்கு சார்பானது.
இரண்டாவது, இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தையும் அவர்களை மீறுவார்கள். யூதர்களை பொறுத்தவரையில் எந்த கட்டத்திலேயும் அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள். ஒப்பந்தங்களை சரியாக கடைபிடித்த வரலாறு என்பது அவருடைய வாழ்க்கையிலேயே இல்லை. இந்த இரண்டையும் குற்றச்சாட்டாக உலக அறிஞர்கள் சொன்னார்கள். கடைசியில் இப்பொழுது போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றது. இருதரப்பிலேயும் இருந்த ஜனாசாக்கள் பரஸ்பரம் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஊரை விட்டு வெளியேறி சென்ற அகதிகளாக சென்ற மக்கள் திரும்ப ஊருக்குள்ளே திரும்ப புறப்பட்டு வந்தார்கள். இடிபாடுகள் நாசமாக கிடக்கக்கூடிய தங்களுடைய வீடுகளை கண்டுபிடித்து அதற்கு கீழேயே அவர்கள் மறுபடியும் குடியிருக்க அமர்ந்தார்கள். இந்த யுத்தத்தினால் அழிக்கப்பட்டிருக்கிற இந்த கஸா மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சுமார் 10 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்கிறார்கள். அங்கே சேர்ந்திருக்கக்கூடிய கட்டிட கழிவுகளை அகற்றுவதற்கே நீண்ட காலம் பிடிக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் எப்படியோ நிம்மதியாக இருந்தால் போதுமானது. இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு கிடைத்தால் நன்றாக இருக்கும், கொஞ்சமாவது பெருமூச்சு விடலாமே என்று கஸா மக்கள் நினைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த 2 நாட்களாக மீண்டும் ஒரு யுத்தத்தை, ஒரு போரை நடத்தி இருக்கிறது. அங்கே இருக்கிற போராளி குழுக்கள் அத்துமீறி விட்டார்கள். அவர்கள் ஒப்பந்தத்தை முடித்து விட்டார்கள் என்று வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய பொய்யை சொல்லி உலக நாடுகளை நம்ப வைத்து மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி 2 நாட்கள் 100 பேரை கொண்டிருக்கிறது. அதில் 24 பேர்கள் குழந்தைகள். யூதர்கள் எப்பொழுதுமே வாக்குறுதியை மீறக்கூடியவர்கள், அதை காப்பாற்றார்கள். இது நாம் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்கிறது. உலகத்திலே பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள், தேசங்களை சார்ந்தவர்கள், பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு சுபாவம் இருக்கும். ஒவ்வொரு ஊர்வாசிகளுக்கும், ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட அடையாளங்களும் சுபாவம் இருக்கும். அந்த மொழியை பேசக்கூடிய மக்களை பார்த்து அல்லது அந்த இனத்தை சார்ந்த மக்களை பார்த்து இதுதான் நம்முடைய குணம் என்று எளிமையாக சொல்லிவிட முடியும். ஆனால் உலகத்தில் மகா மட்டமான கேவலமான ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அது யூதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் தான். யாரை நம்பினாலும் யூதரை நம்பக்கூடாது என்றெல்லாம் பொதுவாக அறிஞர்கள் பேசுவது. ஒரு சமூகத்தை, ஒரு இனக்குழுவை வெறுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பேசவில்லை. உண்மையிலேயே அவருடைய சுபாவம் அப்படிப்பட்டது. அரேபியாவில் புகழ்பெற்ற ஒரு பொன்மொழி இருக்கிறது. உங்களோடு யூதன் கைகுலுக்கிக் கொண்டால் கையை நீங்கள் உருவுகிற பொழுது உங்களுடைய விரல்களை எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். கை உருக்கிற பொழுதே அவன் ஒரு விரலையும் சேர்த்து உருவிக் கொள்வான். அப்படிப்பட்டவன் அவன் என்று சொல்வார். இது வெறுமனே சொல்லப்பட்ட செய்தி அல்ல. நம்பியவர்களை கருத்தெடுப்பது, அவர்களை குறிதோண்டி அவர்களை புதைப்பதற்கான வேலைகளை செய்வது, இதுவெல்லாம் அவருடைய பாரம்பரிய குணம் என்று குர்ஆன் பேசுகிறது. உலகத்தில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் திருத்தி விடலாம், யாரை வேண்டுமானாலும் உங்களுக்கு இயல்பாக நீங்கள் வளைத்து விடலாம், உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் நம்பி விடலாம். நம்பக்கூடாத ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அது யூதர்கள் தான் என்று குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த முத்திரையிடப்பட்ட ஒரு வாசகம் என்ன என்றால், இந்த உலகத்தில் சபிக்கப்பட்ட சமூகம் யூதர்கள். அவர்கள் என்னென்னெல்லாம் செய்தார்கள் என்பதை குறித்து சூரத்துல் பக்ராவுடைய தொடக்க வசனங்கள் தொடங்கி பல்வேறு இடங்களில் நூற்றுக்கணக்கான வசனங்களில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களுடைய வரம்பு மீறல்களை குறித்தும் அவர்களை இந்த உலகத்தில் செய்துவிட்ட அக்கிரமங்கள், அநியாயங்களை குறித்தும் அல்லாஹ் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் எல்லாம் தொழுகையிலே அடிக்கடி ஓதக்கூடிய சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஃபாத்திஹா, அதிலே கடைசியாக ஒரு வாசகம் வரும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது நிஅமத் செய்திருக்கிறாயோ, அருள் புரிந்திருக்கிறாயோ அவர்களுடைய பாதையில் நீ எங்களை செலுத்து. அவர்கள் யார்? நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் என்று குர்ஆன் வேறு இடத்திலே பேசுகிறது. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின், வழிகட்டவர்கள், உன்னுடைய கோபத்தை சம்பாதித்தவருடைய பாதையில் எங்களை செலுத்தி விடாதே என்று அந்த வாசகம் வரும். இந்த கைரில் மக்தூபி அலைஹிம் என்று சொன்னால் யார் என்று திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது அவர்கள் யூதர்கள் என்று விளக்கம் சொல்வார்கள்.
அவருடைய பாதையிலே எங்களை வழிநடத்தி விடாது, அவருடைய சபாவத்தை எங்களுக்கு தந்து விடாது, அவர்களை போன்ற ஒரு சபிக்கப்பட்ட சமூகமாக நீ எங்களை மாற்றி விடாதே என்று அந்த வசனத்திற்கு பொருள் என்பதாக திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் இந்த வசனத்திற்கு பொருள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு இறைவனுடைய கோபத்தை பெற்றவர்கள், இறைவனுடைய சாபத்தை பெற்றவர்கள் மனித வரலாற்றில் தொடக்க காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் மானுட சமூகத்திற்கு யூதர்களை போல அக்கிரமம் செய்தவர்கள் யாரும் கிடையாது. இதையும் குர்ஆன் தான் பேசுகிறது. எந்த அளவுக்கு குர்ஆன் பேசுகிறது என்று சொன்னால், இன்னல்லதீன யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு அருளப்பட்ட பொழுதெல்லாம் அதை நம்பாமல் அதை மறுத்து பொய்ப்படுத்தினார்கள். அதே போல அவர்கள் இன்னொரு வேலையை செய்தார்கள். வயக்ஃபுரூன நபிய்யின பிகைரி ஹக்கி, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களை எந்த காரணமும் இல்லாமல் கொலை செய்தார்கள். உலகத்தில் மனிதர்கள் சண்டை வருகிற பொழுது, சச்சரவுகள் ஏற்படுகிற பொழுது, கைகலப்புகள் ஏற்படுகிற பொழுது வன்முறையில் ஈடுபடுவது இயல்பான விஷயம். ஆனால் யூதர்களை பொறுத்தவரையில் இறை தூதர்களாக அனுப்பப்பட்டவர்களையே அவர்கள் ஈவிரக்கம் இல்லாமல் கொலை செய்திருக்கிறார்கள். அப்படி கொலை செய்துவிட்டு ஒன்றுமே நடக்காததை போல அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையுடைய குணத்தை பற்றி பேசுகிறார். அவர்கள் பகல் நேரத்தில், இரவு நேரத்தில் இறை தூதர்களை கொலை செய்வார்கள். பகல் நேரத்தில் வியாபாரத்திற்காக சந்தைகளுக்கு ரொம்ப இயல்பாக வந்து வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். இவனா இந்த கொலையை செய்தான் என்று அந்த ஊர் மக்கள் நம்ப முடியாத அளவுக்கு இறை தூதர்களை, எண்ணிக்கையில் அடங்காத இறை தூதர்களை கொலை செய்தவர்கள் யூதர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அவருடைய திமிருக்கும் அவருடைய அடாவடித்தனத்திற்கும் உச்சகட்டமாக குர்ஆன் இன்னொரு வாசகத்தை சொல்கிறது. கௌலியும் இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்ட நபி ஈசாவையும் நாங்கள் தான் கொன்றோம் என்று அவர்கள் ஒரு கட்டத்தில் பெருமையாக பேசினார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. இறை தூதர்களை கொலை செய்வது எவ்வளவு பெரிய பாவம்! அப்படி கொலை செய்துவிட்டு அதை பெருமையாக தம்பட்டமடித்து சொல்வதை கூட சாதாரணமாக ஒரு நிகழ்வாக கடந்து செல்லக்கூடிய ஒரு கூட்டமாக, ஒரு வன்முறை கும்பலாக இருப்பவர்கள் இந்த யூதர்கள். அதனால் கோபத்திற்கு மேல் கோபத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை தொடர்ந்து அவர்கள் சம்பாதித்த காரணத்தினால் இந்த உலகத்தில் சபிக்கப்பட்ட மக்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அவரிடத்தில் எப்பொழுதும் ஒரு பழக்கம் இருக்கிறது. உலகத்திலேயே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் அனைவரும் தாழ்ந்தவர்கள், எங்களுக்கு கீழே செயல்படக்கூடியவர்கள். ஆனால் இயல்பிலேயே அவர்களுக்கு ஒரு அபாரமான அறிவாற்றல் இருந்தது. கடுமையாக உழைத்து மற்றவர்களை ஆளுமை செலுத்தக்கூடிய பண்பு இடத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தை எப்படி ஈட்டி சம்பாதித்து அதை பாதுகாப்பது என்பதிலேயும் அவர்கள் எப்பொழுதும் தெளிவாக இருப்பவர்கள். இந்த மூன்று பண்புகள் காரணத்தினால் உலகத்தில் அவர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் வாழக்கூடிய பிற சமூகத்தின் மீது அவர்கள் ஒரு பெரிய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். அந்த ஆதிக்கம் அவர்களுக்கே வினையாக பல சந்தர்ப்பத்தில் மாறி இருக்கிறது என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இவ்வளவு அறிவாற்றலும் பொருளாதார பின்புலமும் இருந்தாலும் கூட யூதர்கள் இயல்பிலேயே கோழையானவர்கள். நமக்கெல்லாம் தெரியும், வானத்திலே ஒரு ஏவுகணை பறக்கிற சின்ன சத்தம் கேட்டால் கூட அவசரமாக இந்த மண்ணுக்கு அடியிலே, பூமிக்கு அடியிலே அவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த அறைகளுக்குள்ளே சென்று பதுங்கிக் கொள்வார்கள். எப்படி புழு பூச்சிகள் சென்று பதுங்கிக் கொள்கின்றனோ அப்படி அவர்கள் பதுங்கிக் கொண்டு உயிர்களை காப்பாற்றுவதற்காக அந்த அச்ச உணர்வுகளை இருப்பார்கள். நீங்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கிற மக்கள் தன்னுடைய தலைக்கு மேலே ஒரு விமானம் பறந்து சென்றால் கூட, ஒரு ஏவுகணை பறந்து சென்றால் கூட அதை அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். வீரத்திற்கும் தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் பெயர் போயிருக்க இந்த விஷயத்தில் பாலஸ்தீன மக்களுடைய அருகில் கூட நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் இந்த யூதர்கள். அவர்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய சக்திகளையும் தங்களோடு இணைத்துக் கொண்டு ஒன்றுமறியாத அப்பாவி மக்கள் மீது தொடர்ந்து இந்த சண்டைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவருடைய பாரம்பரியம் இத்தகையதுதான். நாம் வரலாற்றிலே சில செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா காலகட்டத்திலேயும் அவர்கள் எந்த மண்ணில் வாழ்ந்தார்களோ அந்த மண்ணில் தங்களோடு இணைந்து வாழக்கூடிய மக்களுக்கு துரோகம் இழைத்தவர்களாக, அவர்களுக்கு அநீதி இழைத்தவர்களாகத்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிற பொழுது மதீனாவில்
3 யூத குழுக்கள் இருந்தார்கள். அவர்கள் அங்கே பூர்வ குடிகளைப் போல அங்கேயே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே வாழக்கூடிய மக்கள் மத்தியில், பிற மக்கள் மத்தியில், நாங்கள் அகல கிதாப், நாங்கள் வேதம் வழங்கப்பட்டவர்கள், நாங்கள் புனிதமானவர்கள், இறைவனுடைய செல்ல பிள்ளைகள் என்று பெருமை பேசி அந்த மதீனாவிலே அவர்கள் அந்த யூத குழுக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய பிரதான தொழில் என்னன்னா வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பது. உலகத்திலே வட்டியை அறிமுகப்படுத்தியது, அதில் எத்தனை வகையான வட்டியின் வகைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்தியது. அதை வசூலிப்பதற்காக எவ்வளவு அநீதிகளையும் அக்கிரமங்களையும் செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் யார் என்றால் யூதர்கள் தான். அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கடன் உதவி தருகிறோம் என்கிற பெயரில் வட்டிக்கு விட்டு யாரிடத்திலே கையேந்து உதவி பெறுகிறோமோ அந்த மக்களையே மேலாதிக்கம் செலுத்தும் பண்புள்ளவர்களாக அந்த யூத குழுக்கள் அங்கே வசித்து வந்தார்கள். மதீனாவுடைய சந்தை பொருளாதாரம் என்பது யூதருடைய கைவசம்தான் ஒரு காலத்திலே இருந்தது. அவர்கள் கைவசம்தான், அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். எந்த ஒரு பொருளுடைய விலையை நிர்ணயிப்பது யூதர்கள் தான். சந்தை பொருளாதாரத்தில் வலுப்பெற்றவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு மதீனா மக்காவில் இருக்கிற முஹாஜிர்களும் மதீனாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளான அன்சாரிகளும் ஒன்றாக இணைந்து அவர்கள் விவசாயம் செய்து பேரித்த பழங்களை கொண்டு வந்து தன்னுடைய வியாபார தோழர்களாக நண்பர்களாக முஹாஜிர்களை ஆக்கிக் கொண்டதற்கு பிறகு மதீனாவின் சந்தை பொருளாதாரம் முஸ்லிம்களுடைய கைவசம் வந்தது என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்வார்கள். எல்லா இடத்திலேயும் மதீனாவில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் என்று யார் யார் இருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் சிரமத்தில் இருக்கிற பொழுது காசு பணத்தை வட்டிக்கு கொடுத்து அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்களாக இந்த யூதர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்று அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அதன் வழியாக அந்த மக்களை தொடர்ந்து அவர்கள் கட்டுப்படுத்தி வந்தார்கள். மதீனாவிலே எத்தனை குழுக்கள் இருந்தார்களோ அத்தனை முஸ்லிம்கள் அல்லாத எல்லா குழுக்களும் ஒரு காலத்தில் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு இருந்த அன்சாரிகள் உட்பட அவர்கள் யூதர்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதீனாவில அவர்கள் வட்டிக்கு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது எவ்வளவு தூரத்திற்கு ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்று வரலாற்று அறிஞர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்கிறார்கள். மதீனாவிலே இருக்கிற ஒரு பெண்மணிக்கு திருமணம் நடந்துவிட்டால் அந்த திருமணத்தை நடத்துவதற்காக அந்த குடும்பத்திற்கு யூதர்கள் கடன் கொடுத்து உதவி இருந்தால் திருமணத்தின் முதல் நாளை அந்த யூதரோடு கழிக்க வேண்டும். அது எழுதப்படாத விதி. 2வது 3வது நாள் தான் அந்த பெண்மணி அந்த கணவனை சார்ந்து வர வேண்டும். உலக வரலாற்றில் பேசுவதற்கு கூச்சமாக இருக்கக்கூடிய மகா கொடூரமான சட்டங்களை இந்த வட்டிக்கு கொடுத்து சூழ்ந்திருக்கிற மக்கள் மீது பெரிய ஆதிக்கத்தை செலுத்தியவர்கள் இந்த யூதர்கள் என்று சொல்லக்கூடிய மதீனாவின் யூதர்கள். மதீனாவில 3 வகையான யூத குழுக்கள் இருந்தார்கள். நாம் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். முதலாவது குழு பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய ஒரு குழு. 2வது பனு நவர் என்று சொல்லக்கூடிய ஒரு குழு. 3வது பனு குறைலா என்று சொல்லக்கூடிய குழு. இப்படி 3 குழுக்கள் இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது உடனடியாக 2 காரியத்தை செய்தார்கள். 1வது மதீனாவில் ஒரு பள்ளிவாசலை எழுப்பினார்கள். பள்ளிவாசலை எழுப்புகிற பொழுது பள்ளிவாசலை சுற்றி முஸ்லிம் குடும்பங்கள் வசிப்பார்கள். அந்த முஸ்லிம் குடும்பங்கள் வசிக்கிற பொழுது அங்கே ஒரு முஸ்லிம் ஊர், முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை கொண்ட ஒரு ஊர் பகுதியாக அது மாறிவிடும் என்கிற காரணத்தினால் வழக்க வழிபாட்டுக்காகவும் தங்களை சந்திக்க வரக்கூடிய வெளிநாட்டு மக்கள், வெளியூர் மக்கள் சந்திக்க வரக்கூடிய ஏற்பாட்டுக்காகவும் ஒரு பள்ளிவாசலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உருவாக்கினார்கள். 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிந்து சென்று என்ன இருந்தாலும் மதீனாவில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக இந்த யூத குழுக்களை தேடி சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று சொல்வார்களே, அப்படி ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். உலகத்தின் பல்வேறு சமூகவியல் அறிஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கையை பற்றி, மதீனாவின் அரசியலை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய ஆய்வு இருக்கைகள் இன்றைக்கும் பெருமையோடு பேசக்கூடிய ஒப்பந்தங்களாக அந்த ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மினசோட்டா என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம், அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை பிரிவு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒப்பந்தத்தை பெருமையோடு பேசுகிறது. தாங்கள் அல்லாத முஸ்லிம்கள் அல்லாத பிற சமூக மக்களோடு இணைந்து வாழுகிற பொழுது அந்த மக்களோடு எப்படி நல்லிணக்கத்தோடும்
புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் எந்த நாட்டிலாவது வெவ்வேறு சமூகத்தவர்கள், வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வெவ்வேறு இனக்குழுக்கள் ஒன்றாக இணைந்து அமைதியாக வாழ வேண்டும் என்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒப்பந்தத்தை பின்பற்றினால் போதுமானது என்று அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு இருக்கை ரொம்ப ஆச்சரியத்தோடும் விரிவான விளக்கத்தோடும் பேசுகிறது. இந்த 3 குழுக்களோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், முக்கியமான 7 ஒப்பந்தங்கள் என்ன என்று சொன்னா, உடன்படிக்கைகள். உன்னுடைய கொள்கை உனக்கு, என்னுடைய கொள்கை எனக்கு, என்னுடைய மதத்திற்கு நீ வர வேண்டும் என்று எங்க ஆட்கள் உங்களை யாரும் நிர்பந்தப்படுத்த மாட்டார்கள். அதே போல உன்னுடைய மதத்திற்கு நாங்கள் வர வேண்டும் என்று நீ ஒருபோதும் எங்களை நிர்பந்தப்படுத்தக் கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட முதல் ஒப்பந்தம். இரண்டாவது, அத்தஆவுனு ஃபில் அம்னி, பாதுகாப்பு விஷயத்தில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு தருவது. மதீனாவை நாம் வசிக்கிறோம், மதீனாவுக்குள்ளேயே நீங்களும் வசிக்கிறீர்கள். வெளியிலே இருந்து யாராவது மதீனாவை தாக்குவதற்காக வந்துவிட்டால் மதீனாவை நாம் பாதுகாக்க வேண்டும். மதீனாவை பாதுகாக்கிற விஷயத்தில் நாம் ஒன்றுபட்டு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று அந்த ஒப்பந்தம் சொல்லுகிறது. இத்தஃபக தரஃபானி அலா தஆவுனி ஃபி திஃபாஇ அனில் மதீனா தித்தன் உதுவான ஹாரிஜியா, வெளியில இருந்து வரக்கூடிய படை தாக்குதல்களில் இருந்து மதீனாவை பாதுகாக்கிற விஷயத்தில் நாம் 2 பேரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று அந்த ஒப்பந்தம் சொல்லுகிறது. இரண்டாவது ஒப்பந்தம். மூன்றாவது, அவர்களுடைய பொருளாதார தேவைகளை அவரவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். பரஸ்பரம் பொருளாதார தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒருவர் இன்னொருவரை சுரண்டக்கூடாது. நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், அந்த சம்பாத்தியம் உங்களுக்கு சொந்தமானது. நாங்கள் சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியம் எங்களுக்கு சொந்தமானது. பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் எங்களை சுரண்டக்கூடாது, நாங்களும் உங்களை ஏமாற்றவோ சுரண்டவோ செய்ய மாட்டோம். இது மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம். நான்காவது, 2 தரப்பும் நீதியை பராமரிப்பு. ஒருவர் மற்றவருக்கு ஒருபோதும் அநீதி இழைக்கக்கூடாது. ஐந்தாவதாக, சண்டை சச்சரவு என்று வந்துவிட்டால் யாருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது யூதர்கள் சொன்னார்கள், நீங்க தான் நேர்மையானவர்கள், நீங்க தான் சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள், எனவே நாங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்ப்புக்காக உங்களை நாடி வருவோம் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏற்றுக்கொண்டார். சண்டை சச்சரவு என்று வந்துவிட்டால் நாங்கள் என்ன தீர்வை தருகிறோமோ, தீர்ப்பை சொல்லுகிறோமோ அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்களே அதை சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். ஆறாவதாக, பரஸ்பர உரிமைகளை பாதுகாப்பதில் உறுதியேற்றுக் கொள்ளுதல். 2 பேருக்கும் இந்த ஊரில் வாழ்வதற்கு என்னென்ன உரிமைகள் கடமைகள் இருக்கிறதோ அதை இன்னொரு சமூகம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாரும் அத்துமீறி இன்னொருடைய உரிமைகள் தலையிடக்கூடாது. இது 6வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட ஒப்பந்தம். 7வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியங்களில் இந்த ஊரை, இந்த நகரத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய நன்மையான விஷயங்களில் ஒருவர் மற்றொருவருக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத குழுக்களோடு 7 ஒப்பந்தங்களை போட்டார். என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம் இல்லையா, அவர்கள் இந்த ஒப்பந்தங்களை எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. மனித சமூகம் இன்றைக்கும் அங்கீகரிக்கக்கூடிய மிக அற்புதமான இந்த ஒப்பந்தங்கள் 2 எதையுமே யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கும் இந்த ஒப்பந்தங்களுக்கும் அவர்கள் மாறு செய்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்னார். இது எப்படியெல்லாம் அவங்க மீறினாங்க அப்படிங்கிறதையும் வரலாற்றுல நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு மதீனா பெண்மணி, அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒட்டகத்தில் விதிக்கக்கூடிய இந்த விரிப்பு இருக்கா இல்லையா, அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய யூதர்கள் நடத்தக்கூடிய சந்தைக்கு இந்த போர்வையை விற்பதற்காக சென்றார். அங்க இருக்கக்கூடிய யூத கடைகளுக்கு இந்த பெட்ஷீட்டை எல்லாம் விநியோகம் செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கொள்ளனுடைய கடையிலே அந்த அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, முகத்தை மூடி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த கொள்ளன் ஒரு யூதர், அவன் என்ன சொன்னானா, நீ மதீனாவை சேர்ந்த பெண்மணியா கேட்டாங்க. ஆமா. முஸ்லிம் பெண்மணியா கேட்டாங்க. ஆமா. நீ உன் முகத்தை நீ ஏன் மூடி இருக்கிறேன்னு கேட்டாங்க.
இல்லை இல்லை நான் அப்படிதான் மூடி வச்சிருப்பேன். அந்த அம்மா சொன்ன பொழுது உன் முகத்தை நீ துற, நான் பார்க்கணும். அந்த பெண்மணி மறுத்து விட்டார். முகத்தை எல்லாம் உனக்கு காட்ட முடியாது என்று மறுத்து விட்டார். அவங்க அந்த அம்மா இந்த கலெக்ஷனுக்காக இந்த கோரிமைகள் கொடுத்து கலெக்ஷன் வர வேண்டும் என்பதற்காக அவங்க உட்கார்ந்துக்கிறாங்களா இல்லையா? இந்த பெண்மணிக்கே தெரியாம அவங்களுக்கு பின்னாடி பக்கத்துல போய் அவங்களுடைய கீழாடையை மேலே தூக்கி அவங்களுடைய கூந்தெல்லாம் முடிச்சு போட்டாங்க. இது இந்த அம்மாவுக்கு தெரியாது. முடிச்சு போட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தான். வேறு சில யூதர்களோட உட்கார்ந்துருந்தான். இந்த பெண்மணி கலெக்ஷன்லாம் வந்ததுக்கு பின்னாடி அங்கிருந்து எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச போது அந்த பெண்மனுடைய பின்பக்கத்தை வெளியில தெரிந்து விட்டது. தெரிந்தவுடன் அந்த அம்மா வெட்கப்பட்டு அப்படியே அழுதாங்க. அப்ப இந்த காட்சியை பார்த்து அங்கே இருந்த யூதர்கள் எல்லோரும் கைகொட்டி சிரித்தார்கள். அந்த கூட்டத்தில் அந்த கடை வீதியிலே ஒரு முஸ்லிம் இளைஞர் இருந்தார். அவன் இந்த காரியத்தை யார் செய்தானோ அந்த கொல்லனை கொலை செய்து விட்டான். எவ்வளவு பெரிய அநியாயத்தை நீ செய்திருக்கிறாய், ஒரு முஸ்லிம் பெண்மணியை அவருடைய ஆடையை இப்படி இழிவுபடுத்தி நீ அசிங்கப்படுத்தி இருக்கிறாய், அவரை சங்கடத்திற்கு உள்ளாக்கி விட்டாய் என்று ஆத்திரத்திலே சண்டையிட்டு அந்த இளைஞரை அந்த யூதனை கொலை செய்து விட்டார் ஒரு முஸ்லிம் இளைஞர். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எல்லா யூதர்களும் சேர்ந்து இந்த முஸ்லிம் இளைஞரை சண்டையிட்டு கொலை செய்து விட்டார். பாருங்க, இப்படி ஒரு அமைதியான இடம். தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு பெண்மை வந்திருக்கிறாங்க. அந்த பெண்மையிட்ட வம்பு சண்டை இழுத்து அங்கே அவர்கள் ஒரு அத்துமீறலை நடத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செய்திருக்கிற ஒப்பந்தங்களை எல்லாம் படித்து பார்க்க சொன்னார்கள். எல்லாவற்றையும் நீங்கள் சரியாக நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் சிரித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொல்லி நீங்கள் மதீனாவில் இருந்து வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பித்தார்கள். பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம், யூத கூட்டம் மதீனாவில் இருந்து வெளியேறி சென்று விட்டது. இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது, பனு நுகைர் என்று சொல்லக்கூடிய யூத கூட்டம். அவர்கள் வேறொரு பிரச்சனையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமரசத்திற்காக அழைத்தார்கள். உங்களோட சமரசம் செய்ய வேண்டும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் நீங்க எந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு முடியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உங்க இடத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி யூதர்கள் இருக்கக்கூடிய இந்த பனு நுகைர் என்று சொல்லக்கூடிய யூத கூட்டத்திற்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார். என்ன ஒப்பந்தம், என்ன சமரச பேச்சுவார்த்தை, என்ன பிரச்சனை, வாங்க பேசலாம் அழைத்த பொழுது யூதர்கள் ரொம்ப சாதாரணமாக சொன்னார்கள், ஒப்பந்தம் எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், எங்க இடத்தை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய மதீனா மக்களுடைய தலைவர் நீங்கள், உங்களுக்கு நாங்கள் ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம், வந்து உட்கார்ந்து நாம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதற்காக அழைத்தாங்க. ரொம்ப அவன் கட்டாயப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு ஒத்துக்கொண்டாரு. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு சுவற்றுக்கு பக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இங்க உட்காருங்க சொல்லி உட்கார வச்சு. அவன் ஐடியா என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதற்காக சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிற பொழுது மேலே இருந்து ஒரு பெரிய பாறாங்கல்லை ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலே போட்டு கொன்று விடுவது என்று அவருடைய திட்டம். அது கடைசியிலே தெரிந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழுக்களையும் அங்கே இருந்து மதீனாவில் இருந்து வெளியேற்றி விட்டார். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது, பனு குறைலா என்று சொல்லக்கூடிய யூத கூட்டம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மதீனா முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடந்தது. கைபர் என்றும் கந்தக்கு போர் என்றும் அழைக்கக்கூடிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தின் பொழுது மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய 10,000 முஸ்லிம்கள் மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். மதீனாவுக்குள்ளே வரக்கூடாது என்று பெரிய அகழ் தோண்டப்பட்டு முஸ்லிம்கள் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கிய ஒரு போர். சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் கூட திருக்குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த போரை பற்றி சொல்லப்படக்கூடிய மிக விரிவாக பேசக்கூடிய ஒரு அத்தியாயம். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான யுத்த சமயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பனு குறைலா என்று சொல்லக்கூடிய யூதர்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக வெளியிலே இருந்து எந்த சக்தி வந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து எல்லையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டாவது ஒப்பந்தத்தை மீறும் விதமாக இங்கே இருந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வெளியிலே காத்திருக்கக்கூடிய யூதர்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து ரொம்ப வருத்தமாகிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு மேல இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி பனு குறைலா என்று சொல்லக்கூடிய அந்த யூத கூட்டத்தையும் மதீனாவிலே இருந்து வெளியேற்றி விட்டார். இப்படி 3 குழுக்களோடும் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை வெளிப்படையாக பகிரங்கமாக இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சதித்திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் மீறிய பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில நீங்க இருக்கக்கூடாது என்று மதீனாவிலே விட்டு அவர்களை வெளியிலே துரத்தி அனுப்பினார்கள். அதன் பிறகு ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி அதிகாரத்தின் பொழுது இஸ்லாம் எல்லா இடத்திலேயும் பரவி
வெற்றி கொடி நாட்டிய சந்தர்ப்பத்தில் அந்த யூதர்கள் மறுபடியும் மதீனாவுக்குள்ளே வந்தார்கள். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நாங்கள் ஒரு காலத்தில் இருந்திருந்த வசதித்தோம், நாங்கள் மறுபடியும் உள்ளே வர வேண்டும் என்று சொன்ன பொழுது மிக சிறந்த தூரநோக்கு சிந்தனை கொண்ட ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்குள்ளே வருவதற்கு உங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை, இனிமேல் நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி மதீனாவின் எல்லைகளுக்கு அப்பாலே வசிப்பதற்கு அவர்களுக்கான ஏற்பாட்டை செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அங்கே இருக்கிற பொழுது ஒப்பந்தங்களை மீறினார்கள், அங்கே இருந்தும் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இப்படித்தான் அவர்கள் ஒவ்வொரு நாடுகளாக சுத்த ஆரம்பித்தார்கள். இது அவர்களை பற்றிய வரலாறு. எந்த இடத்திலும் அவர்கள் நல்லிணக்கத்துடைய முயற்சிகளுக்கு உடன்பட மாட்டார்கள், மற்றவர்கள் மீது மேலாதிக்கம் செலுத்துவார்கள், சதிச்செயலில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதே போல மற்றவர்கள் மீது பழி போட்டு தங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதை போல அவர்கள் நடந்து கொள்வார்கள். வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டார்கள், அதை மீறுவார்கள், ஒப்பந்தங்களை மீறுவார்கள், நம்பிக்கை மோசடியை செய்வார்கள் என்றெல்லாம் திருக்குர்ஆன் எந்தெந்த குற்றச்சாட்டுகளை சொன்னதோ வசிக்கிற எல்லா இடத்திலேயும் அவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுதும் இந்த ஒப்பந்தங்களை மீறி பெரிய அநியாயத்தை செய்திருந்தார். இந்த அநியாயங்களை எல்லாம் செய்வதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்ன என்று சொன்னால், வகாலத்துல் யஹூது வன் நஸாரா, நஸாராக்களும் யூதர்களும் சொல்லக்கூடிய வாதம் என்ன தெரியுமா? நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சட்டமும் எங்களை பாதிக்காது, நாங்கள் எந்த சட்டத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்பது அவருடைய முழக்கமாக விமர்சனமாக இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யூத குற்றவாளியாக யுத்த குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர், அங்கே இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்றால், எங்களுக்கு எதிராக எந்த நாடும் எந்த சட்டமும் விதிக்க முடியாது, நாங்கள் இந்த சட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் கடவுளின் குழந்தைகள் செல்ல பிள்ளைகள் என்கிற வாதத்தை தான் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, யூதர்கள் மட்டுமல்ல, யூத சியோனிசமும் இந்துத்துவ பாசிசமும் இரட்டை குழல் துப்பாக்கியை போன்றவர்கள், 2 பேரும் ஒரே குட்டையினுடைய மட்டைகள். உலகத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன சதி செயலை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவிலே அண்மை காலமாக நடத்தப்படக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் அங்கே இருந்து காப்பீடிக்கப்பட்டது. அது புல்டோசர் நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அது இதற்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட என்ஆர்சியாக இருந்தாலும் சிஏவாக இருந்தாலும் எல்லாம் அனைத்தும் அங்கே இருந்து காப்பீடிக்கப்பட்ட இப்பொழுது நம்மீது வம்படியாக வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய வாக்காளர் திருத்த சட்டம் இருக்கிறது பாருங்கள், அது கூட அங்கே இருந்து களவாடப்பட்ட சட்டம். தேவையே இல்லாமல் அமைதியாக செல்லக்கூடிய ஒரு மாநிலத்தில் அல்லது ஒரு மாவட்டத்தில் அல்லது ஒரு ஊரில் ஒரு நாட்டில் தேவையே இல்லாமல் ஒரு பதற்றத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களுடைய வாக்கு எங்களுக்கு தேவையில்லை என்று ஆரம்பத்திலே இருந்து சொல்லி வந்தவர்கள் இப்பொழுது இதை குறுக்கு வழியிலே கொள்ளைப்புறமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு என்ஆர்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நடைமுறையை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை, ஒரு பெரிய போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறது. பெருமக்களே, நாம் இந்த உலகத்தில் யாரை நம்பினாலும் இந்த 2-3 குழுக்களை நம்பவே முடியாது. அவரோடு நீங்கள் எந்த வகையிலும் நட்பு பாராட்டாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் நமக்கு அறிவுறுத்தி காட்டுகிறார். எந்த சதிகள் அவர்கள் கொண்டு வந்தாலும் அந்த சதிகள் அனைத்தையும் முறியடிப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவர். எல்லாம் வல்ல ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சதிகளை முறியடித்து நிம்மதியான வாழ்வை உலக அரங்கில் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வாரிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.